நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் இரங்குகிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான நல்லறிக்கை ஏசாயா 38 அதிகாரம் 17 சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். நாம் வாழும் இவ்வுலகில் நாம் செய்கிற செயல்களுக்கு விளைவுகள் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதுபோலவே நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது மனிதர்களுக்கு விரோதமாக மாத்திரம் பாவம் செய்கிறோம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் பரிசுத்த தேவனை துக்கப்படுத்துகிறோம். நமக்காக தம்மை ஈன்ற கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவோ நம் மீது நேசம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அதை எல்லாவற்றையும் மறந்திருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாய் அவரை நேசிக்கும் விதத்தில் இந்த வசனத்தை நல்லறிக்கையாய் செய்து அவரை மகிமைப்படுத்துவோம்.